14ஆம் சங்கீதம் 2 வாசிக்கலாம். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரில் ஒருவனுக்கு அறிவில்லையோ? அப்பத்தை பட்சிக்கிறது போல என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே. அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்ளுகிறதில்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே. சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்று சொல்லி நீங்கள் அவனுடைய ஆலோசனையை அலட்சியம் பண்ணினீர்கள். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோப்புக்கு கழிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். சங்கீதம் தாவீது உடைய சங்கீதமாக இருக்கிறது. இந்த சங்கீதத்தை நீங்கள் படிக்கும்போது ஒரு கேள்வி கேட்பதை போல அந்த வார்த்தைகளை நான் கவனிக்க முடியும். பாருங்க, தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வு உள்ளவன் உண்டோ என்று பரலோகத்திலிருந்து தேவன் கண்ணோக்கி, தாவீது பரலோகத்தையும் தேவனுடைய பார்வை எதை நோக்கி இருக்கிறது என்பதையும் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு அனுபவத்தில் பார்க்க முடியும். தேவனுடைய கண்கள் பாருங்க, நிறைய விஷயங்களை குறித்து அவர் பார்க்கறதை குறித்து எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த இடத்தில் தாவீதுடைய உணர்வை கொஞ்சம் கவனித்து பாருங்க. கடவுளை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று, உணர்வுள்ளவன் உண்டோ என்று. அவர் தேடுவதை போல நிறைய பேர் இருக்கலாம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்பதை போல நிறைய பேர் இருக்கலாம். கர்த்தருக்காக வாழ்வதை போல நிறைய பேர் இருக்கலாம். ஆனால் இது என் பார்வை, உங்களுடைய பார்வை. ஆனால் கர்த்தருடைய பார்வை ஒன்று இருக்குது. அவர் தேடுகிறாரு, உணர்வுள்ளவன் உண்டோ. உணர்வோடு தேடுவது, உணர்வோடு கர்த்தருடைய முகத்தை தேடுவது, உணர்வோடு காத்திருப்பது. அந்த உணர்வுள்ள இறுதி ஆக்குதான் தாவீது என்ன சொல்வார், ஆண்டவரே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாரும். எனக்கு என்ன இருதய? உணர்வுள்ள இருதயத்தை தாரும். அப்போ உணர்ந்து பாடுவது, உணர்ந்து ஜெபிப்பது, உணர்ந்து ஆராதிப்பது, உணர்ந்து நன்றி செலுத்துவது. நன்றி செலுத்துவது கூட பாருங்க, இந்த உணர்ந்து செய்கிறதுல ஒரு அழகு தெரியாது, அதில் ஒரு வர்ணிப்பு தெரியாது. ஆனால் அதில் ஒரு பாரம் தெரியும். பாரம் தெரியும். ஐயா, உணர்வே இல்லாத ஜனங்கள் மத்தியில் எனக்கு ஒரு உணர்வை கொடுத்தீங்களப்பா, எனக்கு தேடுகிற ஒரு வாஞ்சியை கொடுத்தீங்களே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி அப்படின்ட்டு அந்த உணர்ந்து கடவுளை தேடுறவங்களுக்கும் உணர்வில்லாமல் தேடுறவங்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. உணர்ந்து ஒருத்தரோட உணர்வோடு பேசுறதுக்கும் யதார்த்தம் பேசுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. ஒருத்தருடைய கஷ்டம், அந்த கஷ்டத்தில் போய் ஒருத்தர் அவங்க பங்கு பெறுறோம். பங்கு பெறும்போது அந்த அவங்களுடைய கஷ்டத்தை நம்முடைய கஷ்டம் போல உணர்ந்து நாம் அவங்களோட பேசுவதற்கும் அல்லது ஒரு விசாரிக்கிறது போல பேசுவதற்கும் அப்படிதானே ரொம்ப வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த பாடை நம்முடைய பாட போல நினைக்கிறது, அவங்களுடைய வேதனையை நம்முடைய வேதனை போல் நினைக்கிறது, அதை அல்லது அந்த வேதனை தன்மையை நினைக்கிறது. இப்படி ஒரு பாடுவதை யாரால தான் தாங்க முடியும்? இப்படி ஒரு கஷ்டத்தில் இந்த குடும்பம் சிக்கிச்சதே, இப்படி ஒரு வேதனையில் இந்த குடும்பம் சிக்கிச்சதே அப்படிங்கிறதை நாம் அதை உணர்ந்து அவங்கள்ட்ட பேசுறது தான் ஒரு உண்மையான அந்த காயத்துக்கு ஒரு ஆறுதலாக இருக்கும். ஆறுதலாக இருக்கும். சில இடங்களில் யாராவது என்னமா நினைக்க போகிறாங்க, அதுக்காக நம்ம ஒருத்தரை பார்ப்போம், ஒருத்தர் விசாரிப்போம். இது சடங்கு அல்லது கடமை, ஒரு கடமைக்காக செய்கிற ஒரு காரியம். கடமையெல்லாம் கர்த்தர் எதிர்பார்க்கல, உணர்வை தார் எதிர்பார்க்கிறாரு. நீ என்ன உண்மையாக தேடுகிறார். அந்த வார்த்தை எப்படி சொல்றாரு பாருங்களேன். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று
கர்த்தருடைய கண் அப்படி பரலோகத்திலிருந்து அப்படியே பார்க்குதான். அப்ப அவர் கவனிக்கிறாரா கவனிக்கலையா? அப்ப நீங்க தனிமையில உணர்வோடு ஜெபிக்கும் போது நிச்சயமாக இந்த வார்த்தை இந்த மாலையில தேவன் நம்மோடு பேசுறாருன்னா ஏதோ நோக்கம் இருக்குது, ஏதோ ஒரு நோக்கம் இருக்குது. ஒருவேளை நீ இப்படி தனிமையில உட்கார்ந்துட்டு நான் தனிமையை அழுதுட்டு இருக்கிறேன், ஆனா என்னை தேற்ற ஒருவர் இல்லை, எனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஏக்கம் அல்லது தவிப்பு இருந்துகிட்டே இருக்கும் இருக்கும் அப்படி வாடுகிற நேரத்தில் சில நேரங்களில் இந்த நேரத்தில் கூட பாரு நம்ம சொந்தங்கள் வந்து பார்க்கலையே, இந்த நேரத்தில் கூட ஒரு உதவி செய்யலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும்போது பாருங்க, நம்மளை அறியாமல் சிலங்கள் அப்படியே கண்கள் கண்ணீர் வரும். என்ன சொல்ற வருவா வராதா? அப்படியே வரும். அந்த நேரங்களில் யாராவது என்ன கொஞ்சம் பார்த்து உதவி செய்ய மாட்டாங்களா என்று அப்படி மனதில் பெரிய பாரங்கள் வரும். ஏன்னா நாங்கள்லாம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கடந்து போயிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் ஒவ்வொரு விஷயத்தையும் ப்ராக்டிக்கல் அனுபவித்து அதில் கடந்து போயிருக்கிறேன். ஒரு முறை எங்களுக்கு முதல்ல கன்சீவாக இருக்கும்போது, வினோ கன்சீவாக இருக்கும்போது இதே கொடுங்கூருக்கு வந்திருந்தோம். ஒரு இடத்துக்கு போயிட்டு கொடுங்கூருக்கு வந்திருக்கும் போது திடீர்னு அபாயஸ்தான் ஆயிடுச்சுது. பௌத்ர ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோம். பண்ணி இது எல்லாம் பண்ணிட்டு சாயங்காலம் கூட்டு போச்சு. ஒரு 3000 ரூபா ஃபீஸ் கட்டணும். இந்த 3000 ரூபா கட்டுவதற்கு பணமே இல்லை. நான் ஒரு 2 மனுஷரை நம்பி போனேன். 2 மனுஷர்கிட்ட போனேன். 2 பேரும் விசாரிக்கவே இல்லை, கவனிக்க இல்லை. உண்மையில் அப்படியே வீட்டில் போய் அப்போ நான் மன்னார்பேட்டையில் இருக்கிறேன். அந்த எங்கள் வீட்டில் ஒரு சின்ன சேர் உண்டு. அந்த சேரில் அப்படியே உட்காந்துட்டு மனம் உடைஞ்சி, ஆண்டவரே இந்த நேரத்தில் மனைவி ஆஸ்பத்திரியில் இருக்கிறா, பணத்தை கட்டி கூட்டிகிட்டு வரணும். அவர் சொன்னார் சாயங்காலத்துக்குள்ளே இருந்து எங்க நீங்கள் டீச்சர் பணத்தை கட்டி நீங்கள் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஒரு 3000 ரூபாய் இல்லாமல் அந்த தவிச்ச அந்த சூழ்நிலைலாம் இன்றைக்கு வரக்கல. சொந்தம், அதாவது வினோடைய தகப்பனார் கூட அதில் உதவி செய்யலை, நம்ம ஐசங்கையை கூட உதவி செய்யலை. நான் அதுக்கப்புறம் யார்கிட்ட கேட்கவே இல்லை. வாழ்க்கை இதெல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையில் பாடமாக கற்று கற்று கற்றுதான் நான் பிரசங்கிக்கிறோம், மற்றவங்களுக்கு ஆலோசனை சொல்கிறோம். அனுபவத்தோடு ஏட்டில் படித்து சொல்றது வேற, அனுபவத்தோடு. அந்த நேரத்தில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் எப்படி இருந்து கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதனால தான் இன்னைக்கும் யாராவது ரொம்ப ஒரு மாதிரிப்பட்ட சூழ்நிலை இருக்காங்கன்னு சொன்னால் நம்ம கையில் ஒரு 5 ரூபாய் எந்த காசு இருந்தால் கூட அதை அவங்களுக்கு கொடுக்காம நம்மளால இருக்கவே முடியாது. ஏன்னா அப்படி இந்த வலி. ஏன்னா அதனால் தாவி சொல்வது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் அப்படிங்கிறாரு. அந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்கும் பாருங்க. மரணங்கிறது செத்து போறது இல்லை, அந்த வலி, மனதில் படுகிற வேதனைகள், அதில் அப்படியே கடந்து போறோம். அப்படிப்பட்ட நிர்பந்தம் பாருங்க. தாவீது சொல்ற அப்படிப்பட்ட ஒரு உணர்வு. அதே போல நம் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை கடந்து போகும்போது இதே போல் ஒருத்தர் கஷ்டப்படுகிறார்கள் என்றது நாம் அறியும் போது நம்ம ஏதோ விசாரிக்க மாட்டோம். நம்ம கண் அப்படியே ஆழமா நோக்கி பார்க்கும், ஆழமா உள்ள அப்படியே சூழ்நிலை நோக்கி பார்க்கும், சூழ்நிலை அப்படியே நோக்கி பார்க்கும். சரி, அப்போ இவங்க எப்படி ஒரு நிலைமை, அவங்களுக்கு எப்படியாவது ஏதாவது ஒரு உதவி, ஒரு சரீரத்தில் செய்யலாம், அல்ல பொருளாதாரத்தில் செய்யலாம், ஏதாவது ஒரு உதவி செய்யலாம். அப்போ கர்த்தரும் பாருங்க சொல்றாரு, தாவி சொல்கிறாரு, ஆண்டவருடைய கண்கள் இந்த நாளில என்ன டீச்சர் உங்களை பார்க்குது, உங்க சூழ்நிலையை பார்க்குது, நம்ம நிலைமையில பார்க்குது. என்ன முத்துராஜ் நினைக்கிறீங்க? நம்மளுக்கு அவன் நிலைமையை அவர் பார்க்கிறாரு. அந்த வார்த்தை எப்படி சார்? சங்கீதம் 14 அந்த 2 வசனம், தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினாராம். ஆனா அப்படி பார்க்கிற போது அவருடைய கண்களில் தெரிந்த விஷயம் என்ன தெரியுமா? எல்லோரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. கர்த்தர் பார்க்கும்போது என்ன செய்யலையா?
நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. சில சொல்றோம்ல, நாங்க அது செய்யறோம் இது செய்யறோம் அப்படின்னுட்டு. ஆனா நீ தானம் தர்மம் செய்கிறது உனக்காக செய்தியனா, மனுஷர் புகழ முடியாது செய்தியனா, அதெல்லாம் கர்த்தருடைய கண்கள் வருகிறது இல்ல. உணர்வோடு உணர்ந்து செய்கிறவங்க பார்த்துங்க, என்னைக்கு நான் வலது கை செய்கிறது இடது கை தெரியாத அளவுக்கு செய்துட்டு போறார்கள். நம்ம சபையில அந்த மாதிரி ஒரு அனுபவத்துகள் விசுவாச குடும்பம் நல்லா வளர்ந்து வருகிறார்கள். அது குறித்து என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம் என்று நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் யாருக்கும் தெரியாம வெளி தெரியாம அப்படியே செய்கிறவர்கள் இருக்கிறாங்க. அது குறித்து சிலங்களை அப்படி பிரபலப்படுத்தி அப்படி இல்லை. அவ பார்க்கிறாரு, நன்மை செய்கிறவன் அவ யாருக்கு? அப்ப நன்மையை எதிர்பார்த்து ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். கண்ணீரோடு ஒரு ஜனங்கள் இருக்கிறார்கள். வேதனையோடு ஒரு ஜனம் இருக்கிறது. யாராவது எனக்கு விடுதலை கொடுக்க மாட்டார்களா, அல்லது யாராவது ஒரு ஆறுதலை சொல்ல மாட்டார்களா என்று ஒரு கூட்டம் தவித்து கொண்டு இருக்கிறது, கலங்கி கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஜனங்களை கர்த்தர் கவனித்து பார்க்கிறார். பார்க்கும்போது எவனாவது செய்ய மாட்டானா? அதனால்தான் இயேசு சொல்லும்போது சொல்கிறார், இந்த சிறியோருக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறேன் என்று இயேசு தன்னுடைய பிரசங்கத்தில் சொல்றாரு. இந்த சிறியோருக்கு நீங்க எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்கிறீர்கள். கிறிஸ்துமஸ் நம்ம நண்பருக்கு நண்பர் உதவி செய்யுது, நண்பருக்கு நண்பர் விருந்து கொடுக்கறதுலாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை. ஆமாவா இல்லையா? அது ஏதாவது ஒரு விஷயத்துல இருக்குதா? இவாஞ்சலினுக்கு நான் கூப்பிட்டு பிரியாணி கொடுத்தா, இவாஞ்சலி இன்னொன்று பங்கு என்ன அவ கூப்பிட்டு எனக்கு ஒரு விருந்து கொடுத்துருவா. இதுல ஒரு பெரிய விஷயமே இல்லை. இல்லை, தேவையோடு இருக்கிறவர்கள் யாரு? அதனால நீங்க ஒரு 2 நபருக்காவது அல்ல ஒரு நபருக்காவது நீங்க தேடி போய் அந்த கண்களை அப்படி திறந்து பாருங்க. உணர்வுள்ள இதயத்தோடு தேடுங்க. ஆண்டவரே, இந்த நேரத்தை பசியா இருக்கிறவங்க யாரா இருக்கிறாங்களா? இந்த நேரத்தில் தேவையோடு இருக்கிறவங்க யாரா இருக்கிறாங்களா? அவர்களுக்கு நான் போய் ஒரு சின்ன உதவி செய்யட்டும் அப்படி என்று செய்கிறதை தேவன் கவனித்து பார்க்கிறாரு. அவர் சொல்லுவாரு, அன்னைக்கு ஒருவனும் இல்லை என்று சொல்றார். இன்னைக்கு நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுவார், ஒரு மனுஷன் இருக்கிறார், ஒரு மனுஷி இருக்கிறார், ஒரு சபை இருக்கிறது என்று கர்த்தர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவோம். எத்தனை பெரிய கரங்களை தட்டி ஆண்டவரை உபயோகப்படுத்துவோம். நன்மை செய்கிறதில் அதனால்தான் சோர்ந்து போகாதீர்கள் சொன்னார். நன்மை செய்கிற சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க, ஒரு நாள் சோர்ந்து போயிடாதீங்க. நமக்குள்ள ஒருத்தர் பண்ட மாத்து செய்கிற ஒரு பெரிய விஷயமே கிடையாது, ஒரு பெரிய விஷயம்லாம் கிடையாது. எனக்கு நம்ம ஜெயஸ்வர் அதில் ரொம்ப நல்ல ஜாக்கிரதையா அந்த பாரத்தை நிறைய திரும்ப பார்த்துக்கிறேன். ரொம்ப தேவையா இருக்கிறவங்களை தேடி போய் எப்படியாவது அவங்களுக்கு சின்ன உதவி செய்யணும்னு செய்வாங்க. இந்த மழையில் கூட நம்மோட போகல. அன்னைக்கு ஜான் அம்மா கூட சொன்னாங்க, அவன் அம்மாவும் பையனும் வந்து எங்களுக்கு ஏதோ சாப்பாடுலாம் கொடுத்தாங்க. ஆனால் கீதா டீச்சர் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க, தெரியவே இல்லை. சாரி அதை. ஆனால் கர்த்தர் செய்தார். அப்படி தேவையோடு இருக்கிறவங்க அநேகர். என்ன அழகா சொல்ல பாரு, உணர்வுள்ளவன் உண்டோ என்று. அதனால இயேசு இதே கர்த்தர் இயேசு சொல்றாரு, இந்த சிறியோருக்கு நீங்க எதை செய்கிறோம்? அப்ப கிறிஸ்துமஸ் பண்டிகை அப்படின்னா நான் உடுத்துவதோ நான் புசிப்பதோ அது பண்டிகை அல்ல. நன்மை செய்வது, நன்மையை செய்யும்படியாக நம் மனதை திருப்புவது, அந்த உணர்வை நமக்குள்ள கொண்டு வருவது. என்ன வித்தியா? நம்ம சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து நல்லா பிரியாணி செய்து நம்ம நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இதில் போடுறதை பார்த்து கர்த்தருடைய கண்ணதை பார்த்துட்டு ரொம்பலாம் சந்தோஷப்படுறாரு. அதை பார்த்து சொல்கிறாரு, நல்ல போஜன பிரியனா இருக்கிறீங்க, அவ்வளோதான். அவர் பார்த்துட்டு அப்படிதான் சொல்லிட்டு போவார். ஆனால் தேடி போவது நம்ம சில ஆட்களை மறக்க முடியாது. எனக்கு நம்ம சபையில் ஆல்பர்ட் சாருடைய உத்தரகம், அவங்க ஞாயிற்றுக்கிழமை சர்வீஸ் முடிஞ்ச உடனே ஹோட்டலில் பார்சல் வாங்குவாங்க. வாங்கிட்டு நடக்க இயலாதவர்கள் ஒவ்வொரு சண்டையும் கெல்லிஸ் வந்து நானும் பெரம்பூர் வர அவங்களோட வருவாங்க, மாதூர் போவாங்க. அப்போ அந்த பெரம்பூர் பிரிட்ஜுக்கிட்ட வந்து அதில் நடக்க முடியாமல் படுக்கல உண்டு. அவங்க எல்லாருக்கும் போய் அந்த பாக்கெட்டை கொடுப்பாங்க. அவ இதை கர்த்தர் பார்க்குறாரு, உணர்வுள்ளவன் உண்டோ. அப்போ சொல்றேன், நம்ம போன உடனே வீட்டில் சாப்பிடுவோம். ஆனால் இவர்களுக்கு யார் கொடுப்பாங்க? நடக்க விட முடியாது, காசு இருக்காது, யார் செய்வார்?
அப்போ இந்த சிறியோனுக்கு நான் எதை செய்கிறேனோ அது நான் கர்த்தருக்கே செய்கிறேன். இத சரியான ஒரு கிறிஸ்துமஸ் பண்டிகை கொண்டாடுகிற உணர்வாக இருக்கும். இதை தான் நம்ம கவனித்து பார்க்கணும். இதுதான் தாவீது பார்க்கிறார். பாருங்க, இந்த வாசனம் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரல, நான் ப்ரிப்பேர் பேச கண்டினியூ மெசேஜ். ஆனா இந்த மாலையில இந்த இடத்துல வந்த உடனே இந்த இடத்துல தேவன் இந்த வார்த்தையை பேசும்படி பைபிளை திறந்த உடனே இந்த வாசனம் கண்ணில் அப்படி படுகிறதா சொல்ல பாருங்க. தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்கிறவர்கள், நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. இந்த நன்மை செய்யாதவன் என்ன செய்யறான்? இதெல்லாம் எங்க கடவுள் இருக்கிறாரு, அவருக்கு எங்க பார்க்கிறாரு, அவன் வரபாதி மேட்டிவியானதை வச்சுட்டு போவான். அவர் சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன். இந்த இடத்துல நம்ம அங்கதான் நின்று கவனிக்கணும். இனி ஒவ்வொரு நாள் கர்த்தரிடம் பார்க்கும்போது ஒரு உணர்வுள்ளவன் என்று இந்த உலகம் என்ன குறித்து சாட்சி கொடுக்க கூடாது. கர்த்தரிடம் குறித்து சாட்சி கொடுக்கணும். தேவன் என்ன குறித்து பேசணும். அவர் என்ன குறித்து அவர் மகிழ்ச்சி அடையணும். என்னை ரட்சித்தது, உங்களை ரட்சித்ததை குறித்து அவர் இந்த பூமியில வந்த நோக்கம் என்ன என்பதை அவர் விளங்கி கொண்டு அவர் சொல்லுங்க, என்னை போல நன்மை செய்கிறவனாய் இந்த பூமியிலே இந்த குடும்பம், இந்த மகன், இந்த சபை இருக்கிறது என்று கர்த்தரை பார்த்து சொல்லணும். அதனால்தான் உணர்வுள்ள சபையாக இருக்க வேண்டும், உணர்வுள்ள ஃபேமிலியா இருக்கணும், உணர்வுள்ளவர்களா இருக்கணும். இன்னைக்கு பெரும் பகுதியை நாளைக்கு பாருங்களேன், எல்லாரும் பெரும்பகுதி என்ன செய்வாங்க, சொந்த பந்தங்களோடு தான் கொண்டாடிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாதவர்களோடு கொண்டாடுவார்கள், அவரோடு செலவு பண்ணுவார்கள், தாம் ருசியா சமைத்ததை கொண்டு அவர்களுக்கு கொடுப்பார்கள். இன்னைக்கு நாளைக்கு எத்தனை பேருக்கு நீங்க கொடுக்க போறீங்க? இன்னைக்கு நைட்ல கர்த்தர் எல்லாத்தையும் விட்டுட்டாரு. அந்த யோவான் சபையை மட்டும் அப்படி பார்க்கிறார். அப்படியே பார்த்துட்டு இங்க இருக்கிற நம்மளுக்கு மேல தனி கவனத்தை வச்சிருக்க, இது என் பிள்ளை, இவன் என்னுடைய ஜனம், என்ன மாதிரி இவங்க செய்யணும், என்னை போல ஒரு உணர்வு அவர்களுக்கு வேணும் அப்படி என்று நம்ம இடத்துல கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. ஆமாவா இல்லையா? என்ன சொல்ற? எவ்வளவு அற்புதமா! நீ நினைத்ததை பத்தி அதான் கர்த்தர் இருதயத்தை ஆராய்கிறவர், இருதயங்களை ஆராய்கிற தேவன். அதான் சொல்லுங்களேன், என்னைக்கும் நம்மோடு ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஆனா கர்த்தர் ஒரு மனுஷருடைய இயக்கத்தை தான் அறிவார். அது அவருக்கு பிரியமானது ஒன்று இருக்குமானால் அதுதான் கர்த்தர் சொல்லுவார், அதான் நம்ம செய்ய வேண்டும். என்ன ரொம்ப குறிப்பா தெரியுமா, நம்ம செய்கிறத வெளியே கூட தெரியாம, பக்கத்துல கூட தெரியாத அளவுக்கு போய் செய்து வந்துடும். அது கர்த்தர் என்ன பிரியப்படுவார், என்ன மகிழ்ச்சி அடைவார். என் பிள்ளைகள் எவ்வளவு உணர்வு அவளுக்கு இருக்குது. அப்ப அதான் பாருங்க, கிறிஸ்து ஒரு மனுஷனுக்குள்ள பிறந்தாச்சுன்னு சொன்னா, கிறிஸ்துவின் ரட்சிப்பு ஒரு மனுஷன் வந்துச்சுன்னா அந்த உணர்வு வந்து கொண்டே இருக்கும். உணர்வு 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 வந்துட்டே இருக்கும். நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செய்யணும், நன்மை செய்யணும். அதே போல நம்ம குடும்பத்தில் உள்ள தேவையுள்ளவர்கள் இருப்பாங்க, அவங்களுக்கு அந்த நன்மை செய்யணும். நன்மை செய்கிறவராகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். நன்மை செய்யும்படியே வந்தார், நன்மை செய்யும்படியே சுற்றித்திருந்தார். யார்கிட்டையாவது அவர் எனக்கு கொடுங்கன்னு கேட்கல, ஆனா அவர் கொடுத்து கொண்டே வந்தார். அதான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கும் ரட்சிக்கப்படாதவனுக்குள்ள வித்தியாசம், கிறிஸ்தவனுக்கும் கிறிஸ்துவ அல்லாதவனுக்குள்ள பெரிய வித்தியாசம். நன்மை செய்கிறது, நன்மை செய்ய நிறைய இருக்கு, நிறைய பேசிட்டேன். மனுஷர் காண வேண்டும் என்று நன்மை செய்கிறவர்கள் அவர்கள் உலகத்துக்குரியவர்கள். உலகத்துக்கு இந்த ரட்சிப்பு சில நேரம் நான் பார்க்குறேன், இந்த ஃபோனில் இந்த வாட்ஸ்அப்பில் போட்டோ வரும், ஒரு பெட்ஷீட்டை யாருக்கா கொடுத்துருப்போம், உடனே அதை கொடுக்குறமா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டு உடனே அதை போட்டுருவான். எங்க இது இந்த உணர்வை கர்த்தர் கவனிப்பாரா? இது தேவனுடைய பார்வையில் சரியா இருக்குமா? ஒரு சின்ன ஒரு சாப்பாடு கூட கொடுத்துருப்போம், நம்ம சில நேரத்தில் பார்க்குறோம், ஒரு சாப்பாடு கொடுத்துட்டு அதை ஒருத்தர் ஃபோட்டோ எடுப்பான். ஏன்னா இவர்களெல்லாம் தேவ சித்தப்படி செய்கிறவர்கள் அல்ல, உணர்வு, அதாவது பாரத்தோடு செய்கிறவர்கள் அல்ல,
தங்களுக்கு பெயர் உண்டாக்கும்படி, தங்களுடைய பெயர் பிரபலப்படுத்தும்படியாக, தங்களை பார்த்து 4 பேர் நல்ல வேண்டும் சொல்ல வேண்டும்படியாக தேவன் இந்த பார்வை பார்க்கவே இல்லை. இதுதான் தாவீது ராஜா உணர்கிறாரு. தேவனுடைய கண்கள் இந்த பூலோகத்தை பார்க்கிறது. உணர்வுள்ளவன் உண்டோ? உணர்வுள்ளவன் உண்டோ? நாங்கள் சின்ன வயசுல எங்க தாத்தா கிட்ட அந்த பாடத்தை நிறைய கற்றுக்கிறோம். சாயங்காலம் ஆச்சுன்னாக்கி டெய்லி அவங்க சாயங்காலம் அப்படியே 2 தெருவு தான் இருக்கும். அப்படி இந்த தெருவில் போயிட்டு அந்த தெருவில் அப்படி வருவாங்க. எந்த வீட்லையாவது லைட் எரியலைன்னா தட்டி எழுப்பி ஏன் சாப்பிட்டியா என்ன விசாரிச்சுட்டு உடனே வீட்டில் வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அரிசி பருப்பு இந்த காரை கொடுத்து சமைச்சு சாப்பிட்டு போய்டு அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுப்பாங்க. எங்கள் பாட்டி நேர் எதிர்மாறான ஆள். எங்கள் பாட்டிக்கு கொடுக்கறத பிடிக்கவே பிடிக்காது. எங்கள் தாத்தாவை திட்டுவாங்க பாருங்க, திட்டுவாங்க. எங்கள் தாத்தா காதே கேட்காத ஆள் மாதிரி பாட்டுக்கு இது பிசாசு இப்படிதான் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னா பாட்டுக்கு அவங்க வேலை செய்துட்டே இருப்பாங்க. நன்மை செய்கிறவர்கள் இன்னைக்கெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது இந்த அளவுக்கு இன்னைக்கு ஊழியப்பால் நிற்கிறதுக்கு காரணம் எங்கள் தாத்தாவுடைய இரக்கம், அவர்களுக்கு இந்த மனதுருக்கம் இருக்கும். நிறைய சொத்தெல்லாம் விற்றுருக்காங்க தாத்தா. சொல்ல இது யாருடைய இதுன்னா அவங்க தாத்தாவுடைய இடம் தான், அவங்க தாத்தா வித்துட்டாங்க. எதுக்கு இப்படியே எங்கள் பாட்டி தான் திட்டும், இந்த மனுஷன் எல்லாத்தையும் விற்று நாசம் பண்ணிடுவான் அப்படின்ட்டு. அப்படியே அவ்வளோ ஒரு இறக்கமான ஒரு ஆள். கற்பா தான் இருப்பாங்க, ஆனால் மனசு ஒயிட்டாக இருக்கும். சிலர் வெளியே ஒயிட்டாக தெரியும், ஆனால் மனசு எப்படி இருக்கும்? கருப்பாக இருக்கும். கருப்பாக இருக்கும் இல்லை மனம். அப்போ இது ஒரு மனுஷனுடைய நோக்கம் இல்லைங்க, கடவுளுடைய மனதுருக்கம் அப்படி இருக்குது. அவர் கண்கள் தான் கவனிக்குதான். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு தேவன் இந்த பார்வை வைத்திருக்கிறார், அவருக்கு இந்த உணர்வு வைத்திருக்கிறார். அப்போ நாம் இன்னைக்கு எவ்வளவு இரக்கம் உள்ளவராக உணர்வுள்ளவராக. அப்போ கிறிஸ்துவின் பிறப்பு என்பதே நாம் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை கொடுக்கிறது. கிறிஸ்துவை கொடுப்பதற்கு முன்பாக நம்மிடத்தில் இருக்கிற நன்மைகளை கொடுப்பது, நம்மிடத்தில் இருக்கிறது கொடுத்து நாம் மகிழ்ச்சி அடைவது, கொடுத்து மகிழ்ச்சி அடைவது. நிறைய பேர் அந்தரகத்தை கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க, கிறிஸ்தவத்தில் நிறைய பேர் இருக்கிறாங்க. முன்னாடிலாம் சில ஆட்கள் இப்படி பிரபலப்படுத்துக்காக கொடுத்தவங்களும் உண்டு. இன்னைக்கு சில சொல்லுவாங்க கிறிஸ்தவங்களை இப்போ எதுவுமே செய்யலைன்னுட்டு, ஆனால் யாரும் வெளியே சொல்றது இல்லை, அவ்வளோதான். இப்போ அந்த உபதேசங்களுக்குள்ள வர 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 நிறைய பேர் இதை செய்கிறார்கள். இன்னைக்கு விட காலையில் ஒரு அம்மா வந்து சொல்லிச்சு, ஐயா என் வீடு செவரு விழுந்து போகிற நிலையில் இருக்குது. தாங்கனி கேட்கல, விழுந்து போகிற நிலையில் இருக்குது. நமக்கு கண்ணு சரியா தெரியாது, பாவம் ஒரு இது. ஆனால் சொன்ன உடனே என் மனசு ரொம்ப பாரமரிச்சுது. அப்போ எப்படியாவது அவங்களுக்கு அதை ஒரு செவரு நம்ம கட்டி கொடுத்தா நல்லா இருக்குவே அப்படின்னு சொன்னேன். நாளைக்கு வர்றோமா வந்து பார்க்க அப்படின்ட்டு. நம்ம அந்த ஒரு வார்த்தை கேட்ட உடனே நம்மளால மகிழ்ச்சி இருக்கவே உடனே நம்ம மகிழ்ச்சி போயிடும் பாருங்க. உடனே அதை குறித்து பாரம் நமக்குள்ள வந்துடும். அப்போ எப்படியாவது நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு எதையாவது குறித்து செய்யணும். தேவை உள்ளவர்களுக்கு, புருஷன் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, யாரும் கிடையாது, தனிமையாக இருக்கிறவங்க, தேவையோடு இருக்கிறாங்க, ஆபத்துறாங்க. சொல்லுங்க எப்போ விழுந்துருமோன்னு தெரியலையா? அந்த அம்மா சொல்ல ரொம்ப மனசுலாம் அப்படி உடைஞ்சு போகுது. அப்போ நமக்கே இப்படி இருக்க வேணாம், அதை கர்த்தர் பாப்பார காக்க மாட்டாரா? இன்னொரு பகுதி, அப்போ நாமும் நம்முடைய பிரச்சனையை மனுஷனிடத்துல சொல்வதை பார்க்கலும், ஒரு மனுஷனிடத்துல போய் சொல்வதை பார்க்கலும், ஏன் நம்ம தனிமையாக தேவனிடத்துல சொல்லணும்? தனி ஜெபம் ஏன் அவசியம்னு சொன்னா, நீ தனிமையா கர்த்தருடைய சமுதிர கண்ணீரோடு நில்லு, மனுஷனை பேசாத, நீ கர்த்தரிடத்தை சொல்லு. கர்த்தர் உனக்கு வெளியரங்கமாய் உதவி செய்கிற மனுஷரை கர்த்தர் எடுப்பார். நீ தேடுற உன்னை பார்த்து கிண்டல் பண்ணுவான், உன்னை பார்த்து வெறமா பேசுவான். சில ஊழியக்காரங்க நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, எனக்கு போறதுக்கு பஸ்ஸில் காசு கொடுங்க, எனக்கு இது இல்லை காசு கொடுங்க அப்படிம்பாங்க. நமக்கு ரொம்ப வருத்தமாக இருக்கும். ஏன்னா கர்த்தருடைய நாமத்தை என்ன செய்றாங்க? வீணில வழங்குறாங்க. ஐயா கர்த்தருடைய காசை இல்லைன்னா பரவாயில்ல, நடந்து போ, கர்த்தர் இறக்க சிவாரம் செய்ய மாட்டாரா? நீ காசு இல்லாம நடந்து போறத கர்த்தர் கவனிப்பாரு. நான் ஊழியப்பாதையில் வந்தோடனே பாரிஸ் கார்னர்ல இருந்து ஐஓசிக்கு எத்தனை நாள் நடந்து போயிருக்கிறேன். பஸ் டிக்கெட் எவ்வளவு இருக்கும்? 50 பைசா தான் இருக்கும். அந்த 50 பைசா கூட நமக்கு இல்லாதனால அனுப்பிச்சோம், பேசாம நடந்தே வருவோம், செருப்பு 10 போயிடும், அப்படியே நத்தியா குத்திக்கிது அப்படியே போவோம்.
ஆனா அதே தெருவில் இந்த நாள் எத்தனையோ நாள் பார்த்து, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, இதில் நடந்ததை நீ கவனித்தீரே, இந்த கல்லும் மேடும் பள்ளமா இருக்கிற இடத்துல செருப்பு இல்லாம நடந்தது கூட நீ கவனித்தீர, அந்த நாள்ல கூட யாரா காணி கொடுத்தா வாங்கவே மாட்டேன். ஏன்னா அந்த நான் ஒளிச்ச இடம் அவ்வளவு எளிமையான ஜனங்கள். நான் ஊழித்து வந்து புதுசில் யாருக்கும் எனக்கு அவங்கள பார்த்து ரொம்ப வரதாம இருக்கும். நம்மளால ஒன்றும் கொடுக்க முடியல, பரவாயில்லம்மா அவங்க கொடுப்பாங்க, ஜோமனிட்டு அவங்க கையில கொடுத்துட்டு வந்துடுவேன், அவங்க கையில கொடுத்துட்டு வருவேன். நமக்கு கையில காசு இருக்காது, ஆனாலும் அப்படி வந்துடுவேன். காலங்கள் மாறுனது பாருங்க. அதனால கர்த்தர் அதை கவனிக்கிறாங்க சொல்றேன். நீங்க நினைக்கீங்க உங்க ஜெபத்தை கர்த்தர் கேட்கலன்னுட்டு, நீ கர்த்தர் இடத்துல உன் பிரேச உன்னுடைய பிரச்சனை கொண்டு வா, உணர்வோடு ஜெபம் பண்ணு. ஆண்டவரே நீர் என்னை காண்கிற தேவன், அதனால ஆகர் சொல்றாங்கல்ல, நீர் என்னை காண்கிற தேவன். அதாங்க தாவி சொல்லுகிறார். அடுத்த வருஷம் சொல்றா பாருங்க, எல்லோரும் வழி விலகி. அப்போ இன்னைக்கு சூழல் கொஞ்சம் பாருங்க, கடவுளை விட்டுட்டு எல்லாரும் வழி விலகி ஏகமா கெட்டு போனார்கள். ஆனா இன்னைக்கு ஒரு விஷயத்தை கவனிங்க, நிறைய பேர் நன்மை செய்வதை போலதான் தெரியுது. இருக்குதா இல்லையா? இருக்குதாங்க இல்லையா? நீங்க டிவியில பார்க்கலாம், நாங்கள் இதற்கு இவ்வளவு, இத்தனை பேருக்கு இதை செய்தோம் இதை செய்தோம். என் தனிப்பட்ட ஒரு எண்ணம், நம்ம கொடுக்கிறத வெளி சொல்லியே காட்டவே கூடாதுங்கிறது. உன் வலது கை செய்கிறது இடது கை. அப்போ இது நன்மை, தேவ பார்வையில் நன்மை இல்லை, நான் என் பார்வையில் நன்மை செய்திருக்கேன், என் திருப்திக்கு என் பார்வையில் நான் நன்மை செய்த மாதிரி தெரியுது. ஆனா கர்த்தருடைய பார்வையில் அது நன்மையா தெரியவே தெரியாது. அதனால இப்படி சொல்ல பாருங்க, மனுஷர் உங்களை புகழும் போது ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனும் ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளும் தங்கள் மனதில் வைத்திருக்கிற ஒரு காரியம், மனுஷர் உங்களை புகழ வேண்டும் என்று நீங்க எதை செய்தாலும் அது கர்த்தருக்குரியது இல்லை, கர்த்தருடைய பார்வையில் அருமையானது இல்லை. அதுக்கு பதில சொல்கிறார், ஐயோ என்று சொல்கிறார். மனுஷர் காண வேண்டும் என்றோ உங்கள் தர்மங்களையும் என்ன செய்யாதீங்க, செய்யாதீங்க. கர்த்தர் பார்க்கிறார்னுட்டு, அவ கர்த்தர் பார்க்கறது எப்படி எனக்கு தெரியும்? நான் அந்த ரங்கத்தில் செய்கிறேன், என நம்புகிறேன். கர்த்தர் நான் செய்கிறத கவனித்துட்டு இருக்கிறாரு, நான் எதற்காக செய்கிறேன் என்பதையும் கர்த்தர் கவனிக்கிறாரு. அவர் எனக்கு உணர்த்தும் போது நான் செய்கிறதையும் கர்த்தர் பார்க்கிறாரு. என் சித்தம் இந்த பிள்ளை செய்கிறான், என் மகன் செய்கிறானே, உன்னை வெடியரங்கமாக கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பிச்சிருவாரு. வெளியரங்கமாக ஒரு மரம் நல்லா வரணும்னா வேறு மேல இருக்கணுமா கீழே இருக்கணுமா? ஒரு மரத்துடைய வேறு எங்க இருக்கணும்? கண்ணுக்கு தெரியாம இருக்கணுமா தெரியாம இருக்கணுமா? நம் கண்களுக்கு தெரியாம பூமிக்குள் இருக்கணும், பூமியின் ஆழத்துக்குள் அது போயிட்டே இருக்கணும். அது போக போக மரம் தானாக வளர்ந்து செழித்து கொண்டே இருக்கும். இதே போல ஒரு அந்தரங்க ஜீவியத்துல தேவனுக்கு பயந்து உணர்வோடு நீ கர்த்தருடைய சமூகத்தில் நிற்கும் போது பாருங்க, வெளியரங்கமாய் அதனுடைய பலனை நாம் காணும்படி செய்வார். அதனால்தான் மனுஷர் காண வேண்டும் என்று ரொம்ப நேரம் ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மனுஷர் காண வேண்டும் என்று எந்த காரியங்களும் நான் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நானும் என் ஆண்டவரும் அவர் சொல்கிறாரு, நன்மை செய்கிறவன் ஒருவனுமே இல்லை, ஒருவனுமே இல்லை. அதான் தேவன் விரும்புகிறபடி நன்மை செய்கிறவன் ஒருவர் இல்லை. அடுத்து சொல்ல பாருங்க, அக்கிரமக்காரனுக்கு ஒருவனுக்கும் அறிவு இல்லையோ, அப்பத்தை பச்சிக்கிறது போல என் ஜனத்தை பச்சிக்கிறது. சில கருத்தை கவனிச்சு பாருங்க, இந்த வெளியரங்கமாய் செய்கிறவர்களை பார்த்து தேவன் அக்கிரமக்காரர் தான் சொல்றாரு. அந்த அக்கிரமக்காரர் எப்படி பேசுவாங்கன்னு சொன்னா, அவங்க வெளியரங்கமா சொல்ற இதுக்கெல்லாம் நல்ல எவிடன்ஸ் சொல்ற பாருங்க. நம்ம கெல்லிஸ்ல சிவபிரகாஷ்னிட்டு ஒருத்தர் இருந்தார். அவன் அப்படி இறங்கி வந்தேன்னா, இப்போ ஆனந்த் அவர்கிட்ட போய் யாரோ அப்படி தோத்திரம் வந்த கும்பிட்டு ஐயான்னு கும்பிட்டா போதும், உடனே 50 ரூபாய் அப்படியே கொடுத்துட்டே வருவார். 50 ரூபா. பொங்கல் வருதுன்னா எல்லாத்துக்கும் சேலை காசு அப்படி கொடுப்பாரு. அது தங்களை பிரபலப்படுத்தும்படி நினைச்சுவார் எல்லாத்துக்கும் ஆசீர்வாதம். அப்ப எல்லாரும் ஐயா ஐயா ஆயிரம். ஆனா உண்மையில் அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னா பயங்கர ரவுடி, கொலைக்காரன். ஆனா அந்த கொலை செய்கிறவனுக்கு
இந்த உலகம் என்ன பட்டம் கொடுக்குது? ஐயா. எதுக்கு ஐயா? காசு. வெளியரங்கமாய் அவன் கொடுக்கிற பார்த்த உடனே அப்போ ஒரு அம்மா வந்து கேட்குறாங்க, இன்னாரு கூட வந்து இவ்வளவு பணம் கொடுக்குறாங்க, இந்த ஐயா இருக்காரு பாருங்க, ஒரு பைசா கூட கொடுக்கவே மாட்டாரு, ஒரு பைசா கூட கொடுக்கவே மாட்டாரு அப்படின்ட்டு திட்டுவாங்க, பரியாசம் பண்ணுவாங்க, எல்லாம் சொல்ல. அப்புறம் கொஞ்ச நாளைக்கு வரதான் அந்த சுவை தெரிய ஆரம்பிச்சது. எதுக்கு கொடுத்தா, இன்னத்துக்கு செய்தா அப்படின்ட்டு. இன்னைக்கு மனுஷன் கூட எதை பார்க்கறன்னா வெளியரங்கமா செய்யறத. ஆனா நமக்கு சத்தியம் தெரிகிறதுனால மனுஷர் புகழணுங்கிறக்கா நீங்க ஒண்ணுமே செய்யறேன்னு யாராவது சொல்ல கூட, ஆனந்த ஒருத்தருக்கு செய்யறாரு, வெளி தெரியாம தேவையான ஒருத்தர் உதவி செய்யறாரு. ஆனா எல்லாம் கேட்கறீங்க, என்ன ஆனந்து ஒரு உதவியோட நீங்க செய்ய மாட்டேங்கன்னு சொன்னா இப்ப நீங்க என்ன செய்வீங்க? சிரிச்சுக்கிட்டே என்ன செய்யறதும், நான் செய்தேனா செய்யலையாண்டு நீ எனக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. என்னை உண்டாக்கிறவர் என்னை கவனித்து பார்க்கிறார், எனக்கு அந்த உணர்வு இருக்கிறதா இல்லையா என்று. அவன் ஒரு காலங்கள் வரும்போது இந்த வெளியரங்கம் உள்ளவன் உன் கண்ணு முன்னாடி நிர்மூலமாகுவான், அவனுக்கு முன்னாடி உன் தலை கர்த்தர் உயர்த்துவார். கடைசி 5ஆம் வசனம் வாசிங்கம்மா. என்ன அழகா சொல்ல பாருங்க, சிறுமைப்பட்டவனோடு இந்த நீதிமானோடு நீதிமானுடைய சந்ததியோடு இருக்கிறாரே அப்படி சொல்லிட்டு சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமா இருக்கிறார் என்று நீங்கள் அவனுடைய ஆலோசனைகளை அலட்சியம் பண்ணினீர்கள். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். இந்த கிறிஸ்துமஸ் நாள் கர்த்தர் நமக்கு ஒரு நல்ல மகிழ்ச்சியை, ஒரு சிறையிருப்பை மாற்ற நீதிமானுடைய சந்ததியோடு கர்த்தர் இருந்து அந்த சந்ததியோடு கர்த்தர் நடத்தி உனக்கு எதிராக இருக்கிறவர்கள் ஆச்சரியப்படத்தக்கதாக தேவன் நம்மை ஆசீர்வதிக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். அப்ப கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு காரியம், தேவன் என்னை கவனிக்கிறார். அப்ப நம்ம எதை செய்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள என்ன பேசுறோங்கதையும் கவனிக்கிறாரா கவனிக்கலையா? என்ன டீச்சர் கவனிக்கிறாரா? என்ன வித்யா கர்த்தர் கவனிக்கிறாரா இல்லையா? நம்ம என்ன நினைக்கிறோங்கிறத விட கவனிக்கிறார். உன் மனதுக்குள்ள நம்ம எப்படி எண்ணங்கள் இருக்கிறது என்பதையோ. ஆனால் தான் பாருங்க, நம்ம ஒரு வார்த்தை பேசும்போதோ நினைக்கும் போது இது கர்த்தருக்கு பிரியன்னு சொன்னா தைரியம் பேசலாம். கர்த்தருக்கு பிரியமான விஷயம்தான், நம்ம கரெக்டாக தான் இருக்கிறோம் அப்படின்னு உங்க மனதுக்கு தெளிவு இருக்கும்போது நீங்க தைரியமா பேச முடியும். பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கர்த்தர் என்ன கவனிக்கிற, நீ என்னை பற்றி சர்டிபிகேட் கொடுக்க வேண்டியதில்லை, ஆனா என்னை உண்டாக்கிறவர் என்னை கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவருக்கு முன்பாக நான் பேசுவது நீதியா இருக்கணும், மனுஷருக்காக அல்ல. ஆனால் நம்ம எதை செய்தாலும் கர்த்தர் அதை கவனிக்கிறார் என்று நீங்க செய்து பாருங்கள். கர்த்தர் நிச்சயமாக அவர் கவனித்து பார்த்து சொல்லுவார், உணர்வுள்ள உண்டோ என்று பார்த்தேன். யோவான் சபையிலே உணர்வுள்ள ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று நம்மை குறித்து கர்த்தர் சாட்சி கொடுப்பார், சாட்சிகளை நிறுத்துவார். வர இப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சிக்கு கர்த்தர் நடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.